learning some basics of ICT, like how computers developed and so on, that we will be learning. And the second part of the session will be like we will be learning some abbreviations, and I will be explaining you what the abbreviations mean. And the third part, we would be discussing some previous year questions. Okay, I have some around more than 250 questions I have. So let's see how we will be learning according to the time convenience. Okay, yes. Is my screen visible to everyone? Yes, ma'am. Okay. So we all know that computer is an electronic device. It receives a set of instructions on programs, and நம்ம அது என்ன ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோமோ அதை வந்து it will store the data and process, and நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அந்த அவுட்புட்டை வந்து we can save it for future use. So this is the basic use of a computer we know. And because of computer என்னென்ன யூசஸ் எல்லாம் நம்ம இன்னும் ஃபர்தர் யூசஸ் என்ன அப்படின்னா, we have network opportunities. There are a lot number of network opportunities, and online learning. Computer helps a lot in distance learning as well as online learning, and it supplements traditional learning, that it assists. இப்போ ட்ரெடிஷ்னலா நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல போய் கிளாஸ் எடுத்தா கூட by using PPTs and some many other applications in computer that helps or assists in traditional classroom learning also. Okay, so this is all about computer. So in computer la nama basic the generations of computer பார்க்கணும். என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகாம கேக்குதுலப்பா எல்லாருக்கும்? Yes ma'am. Okay, so in the generations of computer la வந்து we have some 5 generations, and beyond also we have. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல நீங்க இந்த ஜெனரேஷன்ஸ் பத்தி படிக்கும்போது ஹார்ட்வேர் வந்து என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணாங்க, மெஷின்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க, லாங்குவேஜ், அண்ட் ஒன் மோர் திங் யூ ஹாவ் டு நோட் இன் மைண்ட் இஸ் அந்த ஸ்டோரேஜ், த மெமரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருந்தது, செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸோட மெமரி எப்படி இருந்தது, இதெல்லாமே வந்து யூ ஹாவ் டு கீப் அ நோட் ஆர் யூ ஹாவ் டு மெமரைஸ் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா அதோட பீரியட் வந்து நமக்கு 40 to 56, சில புக்ல வந்து 1946 to 59 அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 to 5 years டிஃபரன்ஸ் இருக்கிறதுல இட் இஸ் நாட் அ பிக் டீல். ரொம்ப இந்த மாதிரி இயர் வைஸ் கேட்க மாட்டாங்க, பட் ஈவன் ஸ்டில் அப்படி கேட்டாலும் ஒரு 2 or 3 years முன்ன பின்ன இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, சோ என்ன ஹார்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஈனியாக். சோ இந்த காலகட்டத்துல அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே they called it as ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். சோ இதுல இந்த மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, அண்ட் ஆல்சோ IBM 650 கூட இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணாங்க. இதோடைய மெமரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வாஸ் வெரி லிமிட்டட். ரொம்ப கம்மியான மெமரி தான், நம்ம ரொம்ப எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அண்ட் ஆல்சோ இதுல வந்து தே யூஸ்ட் நம்ம இந்த இன்புட், நம்ம இப்போ ஒரு டேட்டாவை வந்து நம்ம கொடுக்குறோம், இன்புட்டா கொடுக்குறோம்னாலும் அந்த டேட்டாவை வந்து அது ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி அதை அவுட்புட்டா கொடுக்குது அப்படின்னாலும் அது வந்து அதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தே யூஸ்ட் பஞ்ச்டு பேப்பர் டேப். அந்த நம்ம இந்த சில டெலிபோன் பில்ஸ் எல்லாம் நம்ம முந்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓரத்துல பஞ்ச் பண்ணி வரும் தெரியுமா, இந்த மாதிரியான பஞ்ச்டு டேப்ஸ் அண்ட் பஞ்ச்டு கார்ட்ஸ் வந்து they used. Okay, so this is all about first generation computers. If you have any doubts you can ask me. Am I going too fast? No ma'am. Yes. ஸோ செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து ரொம்ப மெயினா இதுல யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னாலே செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல தான் யூஸ் பண்ணாங்க. இந்த டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணதுனால செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டருடைய சைஸ் வந்து இட் வாஸ் காம்பேக்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஜெனரேஷனுடைய சைஸ், கம்ப்யூட்டர்ஸ் உடைய சைஸ் வந்து இட் வாஸ் வெரி காம்பேக்ட். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா அதுக்கு வந்து கம்மியான பவரே போதும் அதை ஆப்ரேட் பண்றதுக்கு, லெஸ் பவர் இஸ் நீடட்.
ஸோ நிறைய இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது இட் ப்ரொவைடட் லார்ஜர் மெமரி. It provided larger memory and அந்த லாங்குவேஜஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, கோபோல் அண்ட் ஃபோர்ட்ரான். ஸோ ஃபோர்ட்ரான் உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபார்முலா டிரான்ஸ்லேட்டர். ஃபார்முலா டிரான்ஸ்லேட்டர். கோபோல் ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து காமன் பிசினஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். காமன் பிசினஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். I repeat, Fortran stands for Formula Translator. COBOL stands for Common Business Oriented Language. Okay. So third generation computers la வந்து they used semiconductors or இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா IC circuits. நம்ம 11th 12th நினைக்கிறேன் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த ஐசி வந்து இதுல யூஸ் பண்ணாங்க தேர்ட் ஜெனரேஷன்ல. ஸோ அதாவது டிரான்சிஸ்டரே வந்து சின்னதா இருக்கும், ஐசி வந்து யூஸ் பண்ணும்போது அது அதை விட சின்னதா இருந்தது. ஓகே, ஸோ இட் வாஸ் 100 times smaller than the previous one. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல தான் தே இன்ட்ரோடியூஸ்ட் ஆல் தீஸ் இன்டர்ஃபேஸ் மானிட்டர்ஸ், கீபோர்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது எல்லாமே இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் கம்ப்யூட்டர் வந்து லைக் இட் லுக்ஸ் லைக் ஒரு ரூம் அளவு இருக்கும். இந்த மாதிரி மானிட்டர்ஸ், கீபோர்ட்ஸ் ரொம்ப இந்த ஐசி எப்போ யூஸ் பண்ணாங்களோ செமிகண்டக்டர்ஸ், இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அப்போ வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் சின்னதானதுனால they can introduce all these things, extra gadgets like keyboard, interface monitors, இதெல்லாமே அவங்களால கொடுக்க முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல மைக்ரோ ப்ராசஸர்ஸ் வந்து ஹார்ட்வேர்ல யூஸ் பண்ணாங்க. இன்னொன்னு அந்த ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்லயுமே வந்து இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணாங்க. பட் என்ன இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னா VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். I repeat, VLSI, very large scale integrated circuits. Usually my classes will be like this. PPT ல இல்லாத நிறைய விஷயங்களை வந்து I will be telling in my lecture too. Okay, எதுவும் doubts இருந்ததுன்னா you can ask me. Am I audible? Yes, ma'am. Okay. Ma'am, could you please repeat the expansion for VLSI? Very large. Yes. Very large scale integrated circuit. So integrated அந்த integrated circuit தான் நம்ம ஐசின்னு சொல்லுவோம். இதுல யூஸ் பண்ற circuit is called VLSI circuit. So very large scale integrated circuit. Okay. Shall we move on to the next one? ஸோ இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் கூட என்னதெல்லாம் வந்து இவங்க அட்டாச் பண்ற மாதிரி, அதாவது இந்த லைக் என்னென்ன டெர்மினல்ஸ்லாம் அட்டாச் பண்ற மாதிரி இருந்ததுன்னா மவுஸ், ஓகே மவுஸ், அப்புறம் ஆப்டிக்கல் ரீடர்ஸ், ஆடியோ ரெஸ்பான்ஸ் டெர்மினல்ஸ், தட் மீன்ஸ் ஸ்பீக்கர்ஸ், இது எல்லாமே இப்போ நீங்க ஒரு கம்ப்யூட்டர் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிசி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பின்னாடி இப்போ ஸ்பீக்கருக்கு தனியா நம்ம ஒரு டெர்மினல் வந்து அந்த சிபியூல அட்டாச் பண்ணுவோம். இதெல்லாமே இந்த ஸ்டேஜ்ல வந்ததுதான். ஓகே, சோ அதே மாதிரி ஆடியோக்கு ஆன ரெஸ்பான்ஸ் பண்ற டெர்மினல், அப்புறம் மவுஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து GUI அப்படிங்கிறது கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபிஃப்த் ஜெனரேஷன் வந்து இது வந்து 1986ல இருந்து till now we are in the fifth generation of computers. ஸோ இதுல வந்து they use this ULSI. ULSI stands for Universal Large Scale Integrated Circuit. ஓகே, ஸோ இதுல இந்த பென்டிஎம் பிசி, இப்போ நீங்க நிறைய நம்ம யூஸ் பண்ற லேப்டாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைட்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி பென்டிஎம்
அப்படின்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ வி ஆர் யூசிங் திஸ். ஓகே. ஸோ இதுல வந்து ஓஎஸ் வந்து விண்டோஸ் 95 ரொம்ப பழசு. இப்போ வந்து விண்டோஸ் 10, விண்டோஸ் 13 எல்லாம் நம்ம போயாச்சு. இதுல வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பயங்கரமா கொடுத்தாங்க. அண்ட் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இப்போ நம்ம வீடியோஸா இருக்கட்டும், ஆடியோஸா இருக்கட்டும், டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிகேம் வெரி ஈஸி. ஓகே. அதே மாதிரி வீடியோ டிஸ்க், வீடியோ டேப்க்கு எல்லாத்துக்குமே அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் மீடியா எல்லாமே தே ப்ரொவைடட் இன் திஸ் 5th ஜெனரேஷன். ஓகே. சோ இந்த கம்ப்யூட்டர் இவ்வளவுத்துக்கு வளர்றதுக்கு பின்னாடி யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க அப்படிங்கறத ஜஸ்ட் ஐ ஹவ் கிவன் த நேம்ஸ். ஓகே. சோ அது வந்து ஜஸ்ட் நீங்க வந்து என்னன்னு பாத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 7, 10 நேம்ஸ் கொடுத்திருக்கேன். இவங்க எல்லாரும் கம்ப்யூட்டருக்காக இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறது, கம்ப்யூட்டர் இவால்வ் ஆன ஹிஸ்டரியில என்ன விஷயத்த வந்து ரொம்ப டிஸ்கவர் பண்ணாங்க, இன்வென்ட் பண்ணாங்கங்கறத ஜஸ்ட் யூ கோ. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் we have computers are of different sizes. அத வந்து எப்படிலாம் நம்ம சொல்லலாம்னா அதோட மெமரி சைஸ வச்சு they will frame it as a mini, micro அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. மைக்ரோ கம்ப்யூட்டர், மினி, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து அதோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து இட் வில் சேஞ்ச். ஓகே. சோ and one more thing I want to tell you. Yes, this is important. I'm just skipping up things, but I will cover all the slides in the presentation. ஓகே. இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து சைஸ் வாரியா நம்ம பிரிச்சோம்ல, அது பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ். அதோட ஸ்பீடு, அதோடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி அண்ட் அவுட்புட் கொடுக்குற கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இந்த மெமரியை பொறுத்தளவுல வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெமரி. ரேம், ரேம் பொறுத்தளவுல என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கேன் பி இட் கேன் பி ரெட் ஆர் ரிட்டன். ஓகே. சோ அதாவது ஒண்ணு இல்ல, இப்போ ரேம்ல உள்ள மெமரியை நம்மளால ரீட் பண்ண முடியும். அதே நேரம் நம்மளும் இப்போ அந்த மெமரியில இன்னொன்னு ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், we can add. ஓகே. இது இந்த ரேம் வந்து இட் இஸ் a volatile memory. volatile memory அப்படின்னா it is changeable. ஓகே. it can be changed easily. இந்த கொஸ்டின் வந்து இட் இஸ் repeatedly asked in the net exam. RAM வந்து volatile மெமரியா, ரோம் வந்து நான் volatile மெமரியா அப்படிங்கிறது. volatile அப்படின்னா என்னன்னா ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். நான் volatile அப்படின்னா you cannot change it. ஓகே. சோ RAM is a volatile memory. அப்படின்னா ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வந்து அந்த எலக்ட்ரிக் பவர் இப்ப நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், அந்த சர்க்கியூட் வந்து ஆஃப் ஆயிட்டு அப்படின்னா இந்த பவர் வந்து என்ன ஆயிரும், இந்த மெமரி வந்து இட் வில் கெட் லாஸ்ட். ஓகே. சோ தட் இஸ் ரேம். இப்போ யூஸ்வலா நம்ம வந்து எல்லாத்தையுமே எதுல நம்மளுடைய யூசர் ப்ரோக்ராம்ஸ், டேட்டா எல்லாமே ரேம்ல தான் ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ இது எப்போ திருப்பி அது நம்ம இப்போ எலக்ட்ரிக் பவர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெமரி வந்து ரீடைன் ஆயிடும். ஓகே. சோ RAM is a volatile memory, whereas ROM, RAM அப்படின்னா it is random access memory. It is random access memory. And ROM அப்படின்னா it is read only memory. ஓகே. சோ ரீட் ஒன்லி மெமரி வந்து இத வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா இந்த மெமரியில யூ கான்ட் ரீட் ஆர் ரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் பண்ணி யூ சேவ் இட். இது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரியா, ரீட் ஒன்லி மெமரியா? சொல்லுங்க பாப்போம்.
Hello? Could you repeat the question? Okay. You type a Word document in your computer and you save it in the local disk D. What kind of memory is this? Is it RAM or ROM? Is it random access memory? Yes. Yes, repeat. RAM, ma'am. Random Yes, that access. is right. Very good. அது RAM. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க சேவ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒன்ஸ் நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ கேன் ரீட். நம்மளால அதுல நம்ம என்ன எழுதிருக்கோமோ அதை வாசிக்க முடியாது. we can also write. அது ஒண்ணு. இன்னொன்னு இட் சேஞ்சஸ். இப்ப நம்ம பவர் ஆஃப் பண்ண உடனே இந்த கம்ப்யூட்டர் வந்து அது அப்படியே மறந்தே போயிடும். ஓகே, பட் வென் யூ ஸ்விட்ச் ஆன் தி பவர் அகைன் அது வந்து திருப்பி ஞாபகம் வச்சுக்கும். ஆனா ரோம் வந்து அப்படி கிடையாது. இதுல நம்ம எழுதவும் முடியாது. நம்ம we can't change anything. ஓகே, it cannot be easily changed. இப்போ இந்த ரோம்ல எதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பத்தியான பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, சோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க, they will store. இப்போ ப்ரோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. EPROM அப்படின்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. Should I want to repeat it? Programmable read-only memory. EPROM is erasable programmable read-only memory. EEPROM means electrically erasable programmable read-only memory. Okay, so அதே மாதிரி SRAM அப்படிங்கிறது it is static random access memory. It is static random access memory. And DRAM அப்படிங்கிறது dynamic random access memory. Shall we move on to the next one? Yes, ma'am. அதே மாதிரி IPM அப்படிங்கிறது images per minute. இதுல வந்து நம்ம images per minute சொல்லலாம், அல்லனா impressions per minute அப்படின்றதும் சொல்லலாம். ஓகே, சோ இதுல வந்து இந்த இம்ப்ரெஷன்ஸ் பெர் மினிட், சோ இப்போ அந்த மெமரியில நம்ம இப்போ என்னென்ன இதெல்லாம் இதாகுதோ அதெல்லாம் இட் வில் கெட் ஸ்டோர்ட் இன் கேஷே மெமரி. ஓகே, when you are filling some ஃபார்ம்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது கேஷே இத வந்து இது பண்ணுங்க அப்படின்லாம் இது பண்ணும். இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு எஃபிஷியன்ட்டா ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணணும், அது ஓவராலா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த கேஷே மெமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கேஷே மெமரி வந்து இந்த ரேம்ல ஒரு சின்ன பார்ட், ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில ஒரு சின்ன பார்ட் தான் கேஷே மெமரி. ஓகே, இப்போ சிபியூ வந்து இப்போ நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே சிபியூ வந்து ஐயோ இந்த டேட்டாவெல்லாம் திருப்பி வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த கேஷே மெமரி ஹெல்ப்ஸ் a lot. Do you have any doubts? No, ma'am. Okay, so next we have primary memory. Primary memory we also called it as main memory. ஸோ பிரைமரி மெமரி வந்து ஒன்றும் இல்லை, இதுல வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கு we will use it. இது மோஸ்ட்லி பெர்மனண்டா உள்ள ஒரு விஷயம், அதான் வந்து பிரைமரி மெமரி. ஓகே, இந்த பிரைமரி மெமரி வந்து எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டரோட ப்ராசஸர் இருக்கும்ல சிபியூ இஸ் டைரக்ட்லி சிபியூக்கும் பிரைமரி மெமரிக்கும் வந்து பயங்கரமான கனெக்ஷன். ஓகே, ஸோ இந்த சிபியூ கேன் டைரக்ட்லி ஆக்சஸ் த பிரைமரி மெமரி. அண்ட் பிரைமரி மெமரி எப்பவுமே வந்து சின்ன சைஸா இருக்கும். இட் இஸ் மெஷர்ட் இன் ஜிபி அண்ட் டிபி. ஜிபி அப்படின்னா
gigabytes, TB அப்படின்னா terabytes. GB and TB. Whereas secondary memory நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து லோக்கல் டிஸ்க் டி உங்க கம்ப்யூட்டர்ல இஃப் யூ ஹேவ் அ கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் யூ ஜஸ்ட் கோ லோக்கல் டிஸ்க் டி பாருங்க, இது வந்து செகண்டரி மெமரி. ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆக்சிலரி மெமரி. இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், we can store data and programs permanently. அப்போ நம்ம வந்து இது random access memory. The secondary memory வந்து random access memory, whereas primary memory is ROM. Okay. Okay. அப்புறம் softwaresல we have different kinds of software. System software, application software, operating system and utility software. So system software அப்படின்னா இப்போ அந்த சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டம்ல ரன் பண்ணி we will take, that is called system software. Whereas sometimes application software is you run an application in the software. Okay. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒண்ணு இல்ல, இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரன் ஆகிறதுக்கு ஒரு சிஸ்டம் வந்து பேஸ் கிரவுண்டா இருக்கும்ல, that is called operating system. இப்போ என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகே, பிகாஸ் விண்டோஸ் இஸ் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது மட்டும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்ல, we have linux, unix. ஓகே, இது எல்லாமே there are many operating systems. so அது எல்லாமே you just learn. utility software னா ஒண்ணும் இல்ல, it is used for some particular purpose. okay, that is called utility software. Yeah, this one is very important. Hardware. So ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஹார்ட்வேரை யூ கேன் டச். சரியா? எதெல்லாம் ஹார்ட்வேர்னு நம்ம சொல்றோமோ அதெல்லாம் யூ கேன் see as well as touch. ஆனா சாஃப்ட்வேரை யூ கான் டச். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போடுறீங்க கம்ப்யூட்டர்ல, அந்த சாஃப்ட்வேரை யூ கான் டச். வேறஸ் ஹார்ட்வேர் என்னலாம் நம்ம கம்ப்யூட்டர்ல அப்படின்னா நம்ம மானிட்டர், நம்ம மவுஸ், கீபோர்டு, இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர். நம்ம சிபியூ, மதர் போர்டு, இதெல்லாம் யூ கேன் டச். ஓகே, தட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ்ல ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல தே ஹாவ் ஆஸ்க்ட். என்னலாம் அப்படின்னா, இப்போ இன்புட் டிவைஸ்னா ஒண்ணு இல்ல, நம்ம இன்புட் கொடுக்குறோம்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒரு டைப் பண்றீங்க, அப்போ இதுல நீங்க வேர்ட்ல இன்புட் கொடுக்குறீங்களா? அது கொடுக்கறதுக்கு என்ன டிவைஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? ப்ளீஸ் ஆன்சர் மீ. கீபோர்ட். சோ கீபோர்ட் இஸ் an input device. அப்போ இப்போ நீங்க டைப் பண்ணத நீங்க இதுதான் டைப் பண்ணிருக்கீங்கன்ட்டு ஒரு டிவைஸ் வந்து உங்களுக்கு காமிக்குதா? என்ன காமிக்குது? எந்த டிவைஸ் காமிக்குது? Monitor. So monitor is the output device. Okay. So இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க in a mic. ஓகே, சோ இப்போ இதுல இந்த பாட்டை ஒரு ஒரு பெரிய ஆடியன்ஸ்க்கு பாடுறீங்க, அவங்க எல்லாம் கேக்குறாங்க. இப்போ இதுல எது இன்புட் டிவைஸா இருக்கும்? இதுல வந்து இன்புட் டிவைஸும் ஒண்ணு இருக்கு, அவுட்புட் டிவைஸும் இருக்கு. என்ன எதெல்லாம் கண்டுபிடிங்க பாப்போம். உங்க வாய்ஸ் ஒரு டிவைஸ்க்குள்ள குடுக்குறீங்க, தட் இஸ் இன்புட். Mic and speaker. Yes, very good. So mic is the input device and speaker is the output device. Okay? Yes. You print a paper, you take a print of print. You take a print. இதுல வந்து எது அவுட்புட் டிவைஸ்? Printer is the output device. ஏன்னா நமக்கு அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வெளியே கொடுக்குதா? சோ இதுதான்.
இதுல வந்து இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இப்போ ஒரு 4 கொடுத்திருப்பாங்க. which one of the following is an input device, output device அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணிடவே கூடாது. You should not go wrong. சரியா? Next. This is very important. yesterday கிளாஸ்ல நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். யூஸ்வலா ஐசிடில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஐசிடில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அப்புறம் இந்த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஜஸ்ட் லேர்ன் இட். ஓகே, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஐதர் இதுல இருந்து கொஸ்டின் வரும், அல்லனா they will ask you to convert. அதாவது ஒரு டெசிமல் நம்பரை பைனரி டிஜிட்டா மாத்தணும். பைனரி நம்பரை யூ ஹேவ் டு டர்ன் இட் இன்டு டெசிமல் நம்பர். இந்த மாதிரி மாத்துறது சொல்லி கேட்பாங்க. ஓகே, அது கேட்பாங்க. அப்புறம் வந்து அப்ரிவியேஷன்ஸ்ல கண்டிப்பா ஒரு அப்ரிவியேஷன்ஸ் கேட்பாங்க. அடிக்கடி கேட்ட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னா ஃபார் த பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா, இப்போ கொஞ்சம் ரீசெண்டா ட்ரெண்ட் மாத்திருக்காங்க. இமெயில் இஸ் அன் அப்ரிவியேஷன் ஃபார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இட் இஸ் எலக்ட்ரானிக் மெயில், ரைட்? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி எஸ்எம்எஸ் இந்த மாதிரியான அதே மாதிரி ஹெச்டிடிபி. ஓகே, இந்த மாதிரியான இதெல்லாமே இந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 250 அப்ரிவியேஷன்ஸா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு பாசிபிள் கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஐசிடில வந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பத்தியான ஒரு கொஸ்டினா இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு பி ரொம்ப ஈஸியா நம்ம படிச்சா மார்க் எடுக்கிற ஒரு யூனிட் தான் இந்த ஐசிடி யூனிட். ஓகே, ஸோ இதுல பாருங்க, கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட், பீட்டாபைட், இயோபைட், ஜீட்டா பைட், ஓகே, யோனோபைட், ப்ரோண்டோபைட், ஜியோபைட், கிபிபைட். Okay, so I will share this slide with you so you can later learn. இப்போ ஒரு 1 minute தரேன். எவ்வளவு படிக்க முடியுதோ படிங்க. இப்போ இதுல they will sometimes they will ask 1 petabyte is equal to how many MB அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும். ஓகே, 1 GB is equal to 1024 MBங்கிறது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்றதுனால we know that. அப்படிதானா? நம்ம வந்து இப்போ ஒன் ஜிபிக்கு நம்ம டேட்டா போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம டேட்டா எவ்வளவு கன்சியூம் பண்றோம் அப்படிங்கறத நோட்டிபிகேஷன் காமிக்கிற மாதிரி வச்சிருந்தோம்னா அது காமிக்கும். ஸோ 550 MB யூ ஹேவ் யூஸ் 550 MB டுடே அப்படி 1024 MB வரும்போது டேட்டா வந்து நமக்கு வராது. ஸோ அதனால அந்த இது வந்து நமக்கு தெரிஞ்சது 1 GB = 1024 MB. அதை வச்சு கூட யூ கேன் லேர்ன். ஓகே,